ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஆயிலே இல்லாமல் ரொம்ப சிம்பிள் தான் கீரைத்தண்டு பொரியல். நான் எப்படி பண்ணுவேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கீரை தண்டு வந்து தண்டங்கீரை வாங்கியிருக்கேன் நான். தண்டு அதில் வந்து நான் ஜீரகம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சிறுபருப்பு, அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான். மஞ்சத்தூள், உப்பு, வேறு எதுவுமே வேண்டாம். தண்ணி ஊற்றி வேக விடணும். நான் இப்போ குழந்தை சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணலை நான். உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஆயிலே தேவை கிடையாது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பருப்பு வெந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா தண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு பருப்பும் வேகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பருப்பு நல்லா வெந்து இப்படி பூ மாதிரி வரும் பார்த்தீங்களா, விரிஞ்சு வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் கணக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் தேங்காய் வந்து துருவி, நிறைய தேங்காய் போடணும். தேங்காய் துருவி ஒரு 5 நிமிஷம் மேலே போட்டு கிளறலாம் வேண்டாம். தேங்காய் மேலே அப்படியே துருவி 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.